Hi everybody, welcome back to my channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். உங்க வீட்ல நிறைய பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரி பேக் இருக்கும், நிறைய ரைஸ் பேக், ஆட்டா பேக் இந்த மாதிரியான பேக்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிறைய பேர் வச்சிருப்பீங்க, சிலவங்க வந்து தூக்கி போட்டுருப்பீங்க. சோ வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த DIYக்கு நீங்க அழகா இதை பயன்படுத்திக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் பேக்கையும் ஆட்டா பேக் எல்லாம் வந்து நம்ம ஒரு லைனிங் கிளாத்தா யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்ல நீங்க பயன்படுத்தாத பிளவுஸ் மெட்டீரியலோ இல்ல வந்து ஏதாவது கிளாத்தோ வந்து நீங்க நிறைய வச்சிருந்தீங்கன்னா அதையும் இந்த ரைஸ் பேக்கையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங், ரீயூஸ் ஐடியா, க்ரோஷெட், ரீயூஸ் பிளாஸ்டிக் ஐடியா, ஹோம் டெக்கோர், இன் ஷார்ட் வந்து ஹோம் மேக்கிங் வீடியோஸ் தான் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் வந்து கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடைய மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து 23 இன்ச்சஸும், பிரெத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 இன்ச்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கிளாத் தேவைப்படும். ஒன்று வந்து அவுட்டர் ஃபேஸிங்காகவும் ஒன்று வந்து இன்சைடு வந்து லைனிங் கிளாத்தாகவும் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ஒரு கேரி பேக் வந்து பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து இதே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு ஷாப்பிங் பேக் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரைஸ் பேக், ஆட்டா பேக்கு, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேக் எதுவும் வந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கிளாத்தை இப்படி ஈக்குவலாக வந்து ஒன்றா வந்து மடிச்சிடுங்க. எந்த லைனும் இல்லாமல், க்ரீஸ் லைன்லாம் இல்லாமல் வந்து ஈவனாக ஈக்குவலாக வந்து மடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்ததாக வந்து பாட்டமில் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இதே போல் வந்து நம்ம இந்த பக்கமும் வந்து வரைய போகிறோம். ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து இப்படி வச்சுட்டு ரைட் சைடு வந்து உங்களை ஃபேஸ் பண்ண வச்சுருங்க, ராங் சைடு வந்து அந்த கவரை ஃபேஸ் பண்ணாமல் வச்சுட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே வந்து இது ஃபுல்லாக வந்து தையல் போட்ட போகிறோம். இப்போ தையல் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக இது மேலேயே ஒரு தையல் போட்டாச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மெத்தடில் தைச்சி கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட்கம் வரும். அதனால் இப்படி தைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்னொரு கிளாத்தையும் வந்து இதே அளவுக்கு நம்ம கீழே வந்து பாட்டமில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதுக்கு ஒரு ஹூக் மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்து இப்படி வந்து 4 மடிச்சுட்டு வந்து ஒரு தையல் போட போகிறோம். நம்ம ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சோம்ல அந்த கிளாத்தை தான் இப்படி நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட போகிறோம். இதே மாதிரி 2 கிளாத் இருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏதோ ஒரு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேண்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 இன்ச்சஸும் இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சஸும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வந்து அந்த ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த கிளாத்தை இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து இப்படி ஹேண்டில் மடித்து வச்சுட்டு வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு தையல் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்னொரு கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்படி மேலே வச்சுருங்க. ரைட் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் ராங் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு இந்த சைடும் நம்ம தையல் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தைச்சி முடிச்சிட்டேன். பெல் பின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டாப் போர்ஷனும் இந்த பாட்டம் போர்ஷன் தான் நம்ம தைச்சிருக்கோம்.
இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளே இப்படி கையை இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கிளாத் வந்துடுது பாருங்கள். நம்மளுடைய அந்த பிளாஸ்டிக் கவர் சைடு வந்து இந்த பக்கம் இருக்குது, நம்மள இன்னொரு போர்ஷன் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தைக்கும் போது வந்து குட் சைடு வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தைச்சிட்டு இப்படி நம்ம வந்து மடிச்சிக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து இந்த பக்கம் எல்லாமே நம்ம தையல் போட போகிறோம். கொஞ்சமாக வந்து நம்ம கேப் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கிளாத்தை திருப்ப முடியும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நான் பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் மட்டும் வந்து நான் வந்து கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம தைக்க போகிறோம். கீழே மட்டும் தைக்காதீங்க, நம்ம கடைசியாக வந்து இது ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் கேப் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா இது இப்படி மடக்கி இந்த பாட்டம் போர்ஷனை இப்படி வந்து ஒரு தையல் போட போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பெல் பின் செக்யூர் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து இந்த லைனிங் கிளாத்லேயும் நம்ம வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பெல் பின் செக்யூர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து பாட்டம் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து பெல் பின் செக்யூர் பண்ணணும். பாருங்கள், நான் பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையும் வந்து தையல் போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தைச்சி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். ஒரு பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே கேப் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 இன்ச்சஸ் கேப்பு, அது வழியாக நம்ம வந்து இந்த கிளாத்தை அப்படியே திருப்பு போடுறோம் கைவிட்டு. அப்படியே கிளாத்தை வந்து உள் பக்கமாக இழுத்துகிட்டே வாங்க. கொஞ்சம் பொறுமையாக இழுங்க. ஏன்னா நம்ம வந்து கேரி பேக் யூஸ் பண்ணி தைச்சிருக்கனால வந்து தையல் பிரியாமல் நம்ம பொறுமையாக நம்ம இதை வந்து திருப்பி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பியாச்சு. இங்கே பாருங்கள், பேஸ் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அந்த ஹேண்டில் வந்து ரெடி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது பாருங்கள் இப்படி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணி தைக்கணும். இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க. இந்த ரஃப் எட்ஜஸ்லாம் வந்து நல்லா வந்து வந்துடும் வெளியில். இது மாதிரி வந்து சரி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போர்ஷனை வந்து கேப் வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தையல் போட வேண்டியதான். பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே உள்பக்கமாக இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த லைனிங் கிளாத்தை இப்படி சிம்பிளாக உள்ளே விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஹேங்கிங் பாக்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம டிஐஒய் ஹேங்கிங் பாக்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த லைனிங் கிளாத் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து இது மேலே வந்து ஒரு பண்ண போகிறோம். அதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிம்பிளான ஒரு டாப் ஸ்டிச் முடிச்சாச்சு. நம்மளுடைய பேஸ் வந்து ஸ்டிஃபாக நிற்குது பாருங்கள். இப்போ நான் என்ன வந்து ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த போர்ஷனையும் மேலே இருக்க போர்ஷனை மட்டும் வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன் மேலே. இப்போ பாருங்கள், நம்ம டாப் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை ஒரு சூப்பரான டிஐஒய் ஹேங்கிங் பாக்கெட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கோ இல்லை வந்து ஒரு ஹூக்கை வந்து மாட்டிட்டு நம்ம வந்து எங்கே வந்து ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து நம்ம ஹேங் பண்ணிவிட்டு இது ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கட்டைப்பையோட ஸ்டிக்கில் வந்து உள்ள நூல் இந்த மாதிரி ஹேண்டில் மாதிரி வந்து கட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த ஸ்டிக்கோட இதுவும் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு
பாருங்கள் நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அழகாக ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணணுமோ அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளான ஒரு ஐடியாக்காக நான் வந்து எங்கள் வீட்டு ஜன்னல்லே வந்து உங்களுக்கு ஒரு ஹூக்கில் மாட்டிட்டு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து கேட்டில் கூட இந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பேக்கெட்லாம் போடுற ஒரு பேக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பால்லாம் போட்டு வைப்பாங்களே, பேக்கு கட்டி விடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து கட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் யூனிக்காகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். பால் எதாவது லீக் ஆனாலும் வந்து இதில் இறங்கி நிற்கும், கீழெல்லாம் சிந்தாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக வந்து டாய் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே இன்னும் கூட பெருசாக தைச்சிட்டு நீங்கள் வந்து பெரிய டாய் ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்கள் கிச்சனில் கூட உங்கள் கேபினெட்டில் வந்து மாட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து நிறையா பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடிலாம் வச்சுருப்பீங்களா, வந்து பாக்ஸோட மூடி, அது எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிட்டு மட்டும் தனியாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த DIY பாக்கெட் ஆர்கனைசர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் அது மாதிரி இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கேரி பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ரைஸ் பேக், ஆட்டா பேக், அந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேக் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேட்டில் வந்து மாட்டும் போது வந்து பால் பேக்கெட்லாம் போட்டு நம்ம இது ஒரு பால் பேக்கெட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எதாவது லீக் ஆனாலும் வந்து ஒன்றும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து லைனிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹேங்கிங் டாய் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து காரில் கூட வந்து சீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஹெட் போர்ஷனில் மாட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து வாட்டர் பாட்டிலாம் கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வந்து எனக்கு ரொம்பவே பூஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான DIY ஐடியாவோட உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, it's me signing off. Take care. Bye.